ஃபர்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நம்ம அதை வச்சு வரைஞ்செடுத்து நம்ம ஒரு திலகம் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து நம்ம லீஃபுக்காக தான். நம்ம இதை யூஸ் பண்ணி வரையலாம். ஃப்ரீ ஹேண்டில் வரையணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியும் வரையலாம். பாருங்க, இதில் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் வந்து நம்ம லீஃப் வந்து வரைஞ்செடுக்கலாம். இனி அதில் உள்ள கேப்பை ஃபில் பண்ணக்கு சின்ன ஒரு லீஃப் வந்து வரைஞ்செடுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக ப்ளவுஸில் வந்து பார்டர் டிசைனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இது ஒரு திலகம் ஷேப் தான் கட் பண்ணியிருக்கேன். திலகம் ஷேப்போட நுனி பகுதி வந்து நம்ம வரைஞ்சிருக்க லைனில் வந்து டச் ஆகிருக்கிற மாதிரி வரைஞ்செடுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வாட்டர் ஃபில்லிங் வந்து நம்ம சென்டரில் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து 3 லைன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி வரைஞ்செடுக்கிறேன். இதில் வந்து நம்ம டியூபீடு லோடிங்கும் பண்ணலாம், இல்லைன்னா டியூபீடை யூஸ் பண்ணி நம்ம அதை வரைஞ்செடுக்கலாம். நீங்கள் ஒரே அளவாக வரீங்க, அப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம லாங் டியூபீடு கொடுக்கணும், அதுக்காக இதில் நம்ம வரைஞ்செடுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம டேப்லெட் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு தான் அது வரைஞ்செடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுக்கணும். மீதி இடம் எல்லாம் வந்து நம்ம டியூபீட் யூஸ் பண்ணி ஒர்க் போடணும். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுலேயும் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. டிசைன் நம்பர் 5 பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து கொடி டிசைன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம், இதே யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம இது வந்து சென்டரில் இருக்கிறது போல வச்சு வரைஞ்செடுக்கணும். ஒருக்கா உள் பக்கம் ஒருக்கா வெளிப்பக்கம் பார்த்து இருக்கிறது போல வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக அது வந்து உள் பக்கமும் அடுத்தது அதுக்கு வெளிப்பக்கமும் இருக்கிறது போல வரைஞ்செடுங்க. எல்லா டிசைனும் வந்து நம்ம ஹேண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஹேண்டில் பார்டர் இருக்குது, அதாவது அதையும் யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் ஃபுல்லாக வந்து ஃபில்லிங் ஆகிருக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். சாரியோட பார்டருக்கும் நம்ம இந்த டிசைனை வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த ஒர்க் வந்து நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம பீட்ஸை கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பேலன்ஸ் உள்ள இடத்துல வந்து நம்ம சின்ன பீட்ஸை கொடுக்கலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்செடுப்போம். அடுத்து அதே கொடி டிசைன் வரைகிறது தான் யூஸ் பண்ணி ஒன் டைம் வந்து வரைஞ்செடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு தலைப்பகுதியில் ஒரு ரவுண்ட் வரைஞ்சிட்டு ஹார்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி இதில் வரைஞ்செடுத்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லா டிசைனும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை டிசைன் வந்து போடலான்னு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுக்கலாம். அடுத்த டிசைன் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வரைஞ்செடுப்போம். எடுத்துட்டு இதுக்கு ஒரு திலகம் ஷேப் தான். இதை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். இதில் வந்து நம்ம சேர்த்து வரைஞ்சிட்டு அந்த சென்டர் பகுதியில் வந்து எரேஸ் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு திலகம் ஷேப்பை வச்சுட்டு அந்த சென்டரில் வந்து வரையாமலும் அப்படியே லோட்டஸ் போல் நம்ம வரைஞ்சும் எடுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இதில் அதுக்கு கீழ் பகுதியில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்கலாம், ரொம்பவே நீட்டாக இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்செடுப்போம். எடுத்துட்டு பேப்பரை வந்து ஒரு 4 வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு அதில் யூ ஷேப்பில் வந்து வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வரைய போகிறோம். இதில் வந்து மேல் பக்கத்துலையும் வரைஞ்செடுக்கலாம். நம்ம இதை வந்து கட்டியாக வேணும்னு சொன்னால் ஒரு இன்விடேஷனில் வரைஞ்செடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்க, நம்ம ஃப்ளவர் வரைஞ்செடுத்துட்டோம். இதில் வந்து சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணி எடுக்கலாம். இனி இதில் வந்து நம்ம ஒரு கொடி டிசைன் கொடுக்குறோம். ஃப்ரீ ஹேண்ட்லையும் வரைஞ்செடுக்கலாம், இங்கே சும்மா வரைஞ்செடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். வரைஞ்செடுத்துட்டு நம்ம இதில் வந்து கொடி டிசைனுக்கு நம்ம எப்படி போடுவோமோ அது போல் போட்டு எடுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். அடுத்த டிசைன் பார்க்கலாம். இதுக்கு கொடி டிசைன் வந்து ஒருக்கா கீழ் பக்கமும் ஒருக்கா மேல் பக்கமும் பார்த்துருக்கிறது போல் நம்ம வரைஞ்செடுப்போம். எடுத்துட்டு இதில் வந்து சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுக்கலாம். சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்தாலும் இதில் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை இனி அதோட முடிகிற இடத்துல வந்து நம்ம லீஃப் வரைஞ்செடுக்கலாம்.